நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் சுசுகியோட அவனிஸ் 125 இந்த வண்டியோட ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் 2025ல இந்த சுசுகியோட அவனிஸை வாங்கலாமா வேணாமான்றதை கிளியரா ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டியோட ப்ரோலேருந்து ஆரம்பிப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 124.3 cc 8.58 bhp 6750 rpmலையும் 10 nm டார்க்கை 5500 rpmலையும் ரிலீஸ் பண்ணோம். நான் ஒரு 80 வரைக்கும் ட்ரை பண்ணேன். அதாவது ஸ்கூட்டில சுசுகி ஜாப்பனீஸ் இன்ஜின்னால சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ரிலேபிளான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த சுசுகி அவனஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த இன்ஜின். ரொம்ப நாள் இதெல்லாம் இயர்லி வைஸ் தான். ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துட்டா ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கிற வண்டி தான் இந்த ஜாப்பனீஸ் பைக் எல்லாமே இருக்கும். அதில் இந்த சுசுகி அவனிஸும் ஒன்று. ரொம்ப நாள் ஓட்டலாம் நீங்கள். அதுக்கு தான் ஏற்ற மாதிரி இந்த வண்டி. இன்ஜினு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா சூப்பராக இருக்கும் அதோடைய ஸ்மூத்னஸ். மெயினாக நிறைய பேர் இந்த மைலேஜ் எவ்வளோ தருது, நம்ம சுசுகியில் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தான் தருதுன்னு சொல்லி கேட்குறீங்களா? உங்களுக்கு எக்ஸாக்டான மைலேஜ் சொல்லணும் அப்படின்னா சிட்டிக்கு உங்களுக்கு 50லேருந்து 55 வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக தரும். இதுவே நீங்கள் ஹையில் எடுத்துகிட்டு போகிறீங்க, நல்லா மீடியம் ஸ்பீடில் போகிறீங்க ஹைவேலெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 60 வரைக்குமே இதோடைய மைலேஜ் நல்லா எதிர்பார்க்கலாம். ஐ மீன் முன்ன பின்ன நீங்கள் ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து இந்த மைலேஜ் வேரி ஆகும். சிட்டிக்கும் ஹைவேக்கும் உங்களுக்கு கன்சிடர்டாக நான் சொன்ன மைலேஜ் உள்ள கண்டிப்பாக கிடைக்கும். சரி, மெயினாக மற்ற வண்டி எல்லாமே இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக காம்படிஷனாக உங்களுக்கு டிவிஎஸ் இருக்குது, ரே இருக்குது, டியோ இருக்குது. நான் நிறைய ரிவ்யூ போட்டிருப்பேன். ஏன் இந்த வண்டியில் என்ன இருக்குது வாங்க, என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஏன் அப்படின்னா இதில் கொடுத்த இருக்கிற கெப்பாசிட்டிக்கு வேறு எந்த வண்டியிலும் அந்த கெப்பாசிட்டி கொடுக்கல. நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கிற பர்பஸ்க்கு எக்கனாமிக்கும் கேஸ் ப்ரெஃபரன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அதெல்லாம் உங்களால் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஃப்ரண்ட் ஸ்பேஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா வண்டியில காட்டிலும் இதில் ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 160 mm கொடுத்துருக்காங்க. நான் சிட்டி யூசேஜுக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஹைவேக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன், பில்லியன் கூடவும் உட்காந்து பார்த்தேன். எந்த விதத்துலையும் எனக்கு தட்டலை. அதே நேரத்தில் ஒரு சின்ன பயம் இல்லாமல் ரிலாக்ஸாக போகிற மாதிரி தான் அந்த ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் உங்களுக்கு ரிசர்வ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வண்டி ஷார்ட் ரைடுக்கு சூட் ஆகுமா? ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் சீட் ஹைட்டு சொல்லுவியே, இதில் என்ன சீட் ஹைட்டு எங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 780 mm தான் கொடுத்துருக்காங்க சீட் ஹைட்டு. ஸோ நீங்கள் ஷார்ட் ரைடாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். லேடிஸ்க்குமே நல்ல வண்டி தான். அந்த வெயிட்டில் சொல்கிறேன், வெயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 106 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் கம்மி, சீட் ஹைட்டும் கம்மின்றனால சிட்டி யூசேஜுக்கு நல்லாவே இருக்கும். யூஸபிள் எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளிக்கபிளும் நல்லா இருக்கும் இந்த வண்டி. என்னன்னா லுக்கை பற்றி பேசவே மாட்டேங்கிறேன்னா லுக் சப்ஜெக்டிவ்னு முடிச்சிருவோம். உங்களுக்கு நெகட்டிவ் சொல்கிறப்ப அது புரியும். அதனால தான் நான் லுக்கை வச்சு நான் பேசலை. மற்றபடி சீட்டோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக நல்லா தான் இருக்குது. லைட்டோட குவாலிட்டியுமே நைட்டு நல்லா தான் இருக்குது. ரொம்ப கம்மி கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப குவாலிட்டியெல்லாம் கிடையாது, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு சொல்கிற மாதிரி அதை பற்றி நான் எப்பவுமே காமனாக பேச மாட்டேன். கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நார்மலாக கொடுக்குற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்குமே நல்லா தான் இருக்குது. சொல்ல போனால் ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க பிரேக்கிங்கை. நான் ஆல்ரெடி இதை ஓட்டுறப்போ நான் ரே ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ போட்டிருப்பேன். அதோடைய பிரேக்கிங்கை ட்ரை பண்ணியிருக்கேன், அது நல்லா இருக்குன்னு சொன்னேன். பட் அதை ஓட்டிட்டு இந்த வண்டியை ஓட்டுறப்போ இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிரேக்கிங்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் சூப்பராக இருக்குது பிரேக்கிங்கு. இதோடைய ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சும், பேக் வீல் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 90/90 ஃப்ரண்ட்லையும் 100/90 பேக்லையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூப்லெஸ் தான். இந்த ரோடு கிரிப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நிறையா சொல்கிறியாடா, நெகட்டிவ் இல்லையாடானா சாரி, வாங்க இந்த வண்டியை நெகட்டிவ் பற்றி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பாசிட்டிவ் சொன்னோம், பர்ஃபார்மன்ஸ், அது இன்ஜினோட ஸ்மூத்து. இது சில கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் வாங்குறப்போ அந்த வண்டி ஸ்மூத் இன்ஜின் இருந்தது, இப்போ ஒரு 2 வருஷமோ இல்லை 1 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த ஸ்மூத் கிடைக்கல, எனக்கு ஸ்லைட்லி வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது நிறைய கஸ்டமர் ஃபீலிங்கில் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நான் வாங்குறது இந்த ஸ்மூத்துக்கு தான், பட் அது இது கிடைக்க மாட்டேங்குது, ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களை செக் பண்ணுறப்போ அவங்க பீரியடிக் சர்வீஸ்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இஷ்யூஸ் உங்கள் வண்டியில் இருக்கா இல்லையான்றதை மேபி சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு வண்டி அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற அந்த வண்டி ஓட்டுறப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. கஸ்டமர் சைடில் இஷ்யூ கேட்குறப்போ கண்டிப்பாக அந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க 2-3 பேர். அதுக்காக தான் உங்கள் வண்டியில் இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது சுசுகி. ஸோ மற்ற வண்டி மாதிரி டியோவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கும், உடனே கிடைக்கும்ன்றதெல்லாம் கிடைக்காது. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்பேர் அவைலபிலிட்டின்றது. அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேர் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான், அவங்க சைடில் தான் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்னடா ரேவை கம்பேர் பண்ணுற அப்படின்னா, ஆமாம் அந்த ரே என்ன ஒரு ப்ளஸ்ஸு, ஸ்பேர்லாம் நல்லா கிடைக்கும், இருந்தாலும் ஸ்பேரோட குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதோடைய ஸ்பேரை கம்பேர் பண்ணுறீங்கன்னா இதோடைய லைஃப், சுசுகியோட அந்த ஸ்பேரோட லைஃப் நல்லா வரும், அது ஸ்பேர் வந்து அந்த அளவு லைஃப் தராது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் அடுத்த இஷ்யூ, இதோடைய பேட்ரி வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். நீங்கள் வாங்கி கொஞ்சம் 1 இயர்லேயே வந்து இஷ்யூஸ் வந்துடும், நீங்கள் வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இந்த இஷ்யூ காமனாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் என்னடா இது இன்னும் அப்டேட் சொல்ல மாட்டேங்கிறியே, முக்கியமான அந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லு, நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம், இந்த வண்டியில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாத காரணம் கொஞ்சம் டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன், எக்ஸாக்ட் இஷ்யூ இதுதான். இந்த அவெனிஸில் காமனாக வர இஷ்யூ சிவிடி அப்படின்வாங்க. இது என்னன்னா, நீங்கள் வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஒரு 30-40 போகிறேன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் கண்டிப்பாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள்லேயே இது என்ன பண்ணணும்னா அந்த சிவிடியை க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்ரி 2000 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த இஷ்யூஸ் வராமல் இருக்கும். ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக இது அவங்க சைடில் சால்வ் பண்ணியிருக்கணும், அது சால்வ் பண்ணாமல் இன்னமும் அந்த இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வாங்கலாமா வேணாமான்றப்போ. அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். மற்றபடி இந்த இஷ்யூஸ் இது வரைக்கும் இன்னும் சால்வ் ஆகாமல் தான் இருக்குது. இந்த இஷ்யூஸ் வேணாம், எனக்கு வைப்ரேஷன் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் மற்ற கம்பெனியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஹோண்டா, டிவிஎஸ் அது மாதிரி. இந்த இஷ்யூஸ் எதுவும் இந்த சிவிடிலேருந்து எந்த இஷ்யூஸும் அந்த வண்டியில் ஒன்றும் வராமல் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா காமனான இஷ்யூஸ் இது மாதிரி தான் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதில் என்னன்னா இன்னும் சால்வ் ஆகாமல் அதே இஷ்யூஸ் கண்டினியூ ஆகிறது தான் கஷ்டமாக இருக்குது. நான் பார்த்ததுலேயே மோஸ்ட்லி நெகட்டிவ் அதிகமாக இருக்கிறது இந்த வண்டி தான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா சென்சார் ப்ராப்ளம் வருது. எது மாதிரினா லைக் த்ராட்டல் பாடி சென்சார் இஷ்யூஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோட்டார் ரிப்பேர் ஆகிற இஷ்யூஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த டேங்க் கேப்பில் வாட்டர் உள்ளே போகுது, ஃபியூல் டேங்கில் வாட்டர் ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த வண்டியில். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜின் ஹெட்டு ப்ராப்ளம் வருது. இதில் நீங்கள் கொஞ்சம் நேரம் போனாலே ஒரு மாதிரி வந்து பிரச்சனை, வைப்ரேஷன்லாம் வர ஆரம்பிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இதில் அப்படின்னா, இந்த இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய லுக்கு. ஆமாம், இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஜெக்டிவே சொன்னாலும் மனசு தாங்கலை. எனக்கு கண்டிப்பாக இந்த லுக்கு பிடிக்கல. என்னதான் என்ட்ராக் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலும் லுக் வைஸ் கண்டிப்பாக எனக்கு அது பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஒரு படத்தோட வர அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஃபைனலாக எல்லாமே ஓவராலாக சொல்லிட்டேன். வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா 100% நான் சஜஷன் பண்ண மாட்டேன். வேற ஏதாச்சும் இதுக்கு ரைவல் இருக்கிற வண்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லப்பா நான் சுசுக்கியோட கன்னிப்பா, எனக்கு சுசுக்கி தான், ஜாப்பனீஸ் வண்டி தான், அவெனிஸ் தான் வேணுன்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் தான். என்னுடைய சஜஷனை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.